தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சூறாவளியாக மாற இருக்கிறது தற்பொழுது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இன்னும் சில மணி நேரங்களில் அது சூறாவளியாக மாறும் பட்சத்தில் அது பயணிக்கக்கூடிய பாதை, அது கொடுக்கக்கூடிய மழை பொழிவு, இது பற்றின ஒரு எதிர்பார்ப்பும் கேள்விக்குறியும் தான் நம் முன் இருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு தற்பொழுது மழை பொழிவு எப்படி இருக்க போகிறது? டெல்டா மாவட்டங்களில் பெருமழை பெய்து கொண்டிருந்த நிலையில் சென்னையில் நேற்று ஒரு நல்ல மழை பொழிவு இருந்தது. இன்று ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு. இன்று மாலைக்கு மேல மீண்டும் நிலவரம் மாறுமா என்று நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அதற்கான பதில் எல்லாம் இந்த தொகுப்புல விரிவா பார்க்க இருக்கிறோம். அதோட இந்த சைக்ளோனானது அது நகரக்கூடிய பாதை தற்போது வரை எந்த இடத்துல கரையை கடக்க இருக்கிறது அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல், எக்ஸாக்டான ஒரு லொகேஷன் நமக்கு கிடைக்கல. சென்னைக்கும் பாண்டிக்கும் இடையே கிடப்பதற்காக தான் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய மழை, அதை பற்றின தாட்ஸ் தான் நம்ம மண்டைக்குள்ளார ஓடிட்டே இருக்குது, எந்த அளவுக்கு கிடைக்க இருக்குதுன்னு. ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வருஷத்தை ஒப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இங்கே சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகள், பிரதான ஏரிகள் இருக்கு இல்லையா, அவற்றுடைய நீர்மட்டம் மிக மிக குறைவாக இருக்கிறது சென்ற ஆண்டு ஒப்பிடும் போது. ஸோ இந்த வருஷம் நமக்கு ஒரு நல்ல மழை பொழிவு கிடைச்சா மட்டும்தான் சம்மரில் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலவரத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாகிறது. சோ தற்போதைய சூழல்ல தமிழகத்தில் மழை நிலவரம் எப்படி இருக்கிறது? வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், அதோடு காரைக்கால் பிராந்தியத்திற்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது, ஆரஞ்சு ஜோன்ல பார்க்கும்போது இங்க காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, இந்த மாவட்டங்களில் ஆரஞ்சு ஜோன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் அந்த ஸ்ட்ரெச்சை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பாருங்க, கீழே திருநெல்வேலி பகுதியே, கன்னியாகுமரி பகுதியில் ஓரளவுக்கு நிலைமை சீராக இருந்தாலுமே அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இங்க தூத்துக்குடியிலிருந்தே மழை பொழிவு அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, அதே மாதிரி மேல இங்க திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, இந்த பகுதிகள் எல்லோ ஜோன்ல வைக்கப்பட்டிருக்கிறது. மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்று மொத்த நாளுக்கான ஒரு அலர்ட்டாக இருக்கும்போது நவ்காஸ்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்க பாருங்க, பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தான் ஆரஞ்சு ஜோன்ல இருக்குது. அங்க மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. பிற மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களில் கூட ஒரு மழை பொழிவு தற்போது இல்லாத ஒரு சூழலையும் இது நமக்கு காட்டுகிறது. அதே மாதிரி தென் மாவட்டங்களிலையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை நம்மால பார்க்க முடிகிறது. இங்க பார்த்தோம்னா கன்னியாகுமரியா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், தென்காசி, இந்த பகுதிகளில் சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி ராமநாதபுரம், தூத்துக்குடி, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பிற மாவட்டங்களிலுமே கூட மழை பொழிவு இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூற நம்மளால பார்க்க முடிகிறது. சோ தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு தொடர்ந்து இன்டென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா ரொம்பவே மெதுவா நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். சோ தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது புயலாக மாறும் பட்சத்தில் அதற்கு ஃபெங்கல்னு ஒரு பேரு. இப்போ அதுக்கு என்ன பேரு, என்ன ஐடென்டிட்டியில இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் இன்வெஸ்ட் 99B. இந்த இன்வெஸ்ட் 99Bன்ற ஒரு பேர்ல தான் ஆரம்பம் முதலே இது தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரும். இன்வெஸ்ட் போது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏரியா, இந்த பகுதியை நம்ம தொடர்ந்து நம்ம கண்காணிப்புல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பொருள். அந்த வகையில் பார்க்கும்போது தற்பொழுது இதனுடைய சுழற்சி இன்று தற்போதைய நிலவரப்படி எப்படி இருக்கிறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி திருகோணமலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தான் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் தொடர்ந்து செய்திகளில் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இதனுடைய கடந்த ஒரு மணி நேரத்திற்கான பயணத்தை நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பாருங்க, இலங்கையை ஒட்டி அதனுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு வளைஞ்சு ஒரு பாதை போய்கிட்டே இருக்குது. நேற்று முந்தைய நாளும் கூட இப்படியே தான் வளைஞ்சுதான் ஒரு ஏதோ பாம்பு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வானது தொடர்ந்து இருந்தது. தற்பொழுது இலங்கையின் திரிகோணமலைக்கு அருகில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து இன்னும் வடமேற்கு திசையில் நகர இருக்கிறது. அப்படி நகரும் பட்சத்தில் இன்னும் சில மணி நேரங்களில் இதனுடைய இன்டென்சிட்டி தொடர்ந்து அதிகரிக்க இது புயல் சின்னமாக மாற இருக்கிறது. அப்படின்ற பட்சத்தில் இதனுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படின்ற தொடர்பான ஒரு டேட்டா நமக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெற்றே வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இது வானிலை ஆய்வு மையத்தால நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கணிப்பிற்கான ஒரு தகவல். இதுல இங்க பாக்குறீங்க, இந்த பச்சை கலர்ல ஒரு கோன் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரே கோன் ஆஃப் அன்சர்டைனிட்டி. அதாவது நம்மளால இந்த இடத்துல கணிக்க முடியாத ஒரு பகுதி, இதுல எந்த வகையிலும் கூட இதுல மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த நிலையில தற்போதைய நிலவரத்தை பாருங்க.
இந்த 99B தற்பொழுது டீப் டிப்ரெஷனா இருந்து சைக்ளோனிக் ஸ்டார்மா மாற இருக்கிறது. இப்போ 27ஆம் தேதி டீப் டிப்ரெஷனா இருக்கிறது. இன்று மாலை வேளையிலேயே புயல் சின்னமாக மாற இருக்கிறது. இந்த புயல் சின்னமா மாற இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இதனுடைய பயணம் பாருங்க வடக்கு வடமேற்கு திசையிலே தொடர்ந்து நகர இருக்கிறது. அப்படி நகரும் பட்சத்துல எங்க கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது சென்னைக்கும் பாண்டிக்கும் இடையே தான் தற்போது இருக்கக்கூடிய தகவல் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இது மாறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த கோன் ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கு இல்லையா, இதுல எந்த திசையிலனாலும் மாறலாம். அப்படின்ற பட்சத்துல ஒருவேளை இது நகர்ந்து இங்க புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் கரையை கடக்குமா, இல்ல அதையும் தாண்டி போய் சென்னைக்கு வடபகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை இதிலிருந்து நகர்ந்து ஆந்திராவை நோக்கி பயணிக்கவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா இது எந்த திசையில பயணித்தாலும் ஒரு விஷயம் மட்டும் இந்த சைக்ளோன் ஃபெங்கலை பத்தி உறுதியா சொல்றாங்க, அது பெரும் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது அப்படின்றது தான். இங்க டெல்டா பகுதியில் தொடர்ந்து அடுத்த 2-3 தினங்களுக்கு இந்த மழை பொழிவானது நீடிக்க இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து வட கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களையுமே கூட மழை பொழிவு நீடிக்க இருக்கிறது. அதுவும் ஒரு பெருமழையை கொடுக்க காத்திருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறதும் அவசியமாகிறது. இதனுடைய பயணம் இப்படியே போற பட்சத்துல தமிழகத்தின் குறிப்பாக சென்னை மாநகரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் பெருமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் இந்த அன்சர்டனிட்டி ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது இதனுடைய பாதை மாறும்போது எங்கு கரையை கடக்குதோ அதனை பொறுத்து இங்க மழையின் தீவிரமும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த நேரத்துக்கு இந்த டைம்ல இந்த அளவுக்கு அதிக ஒரு பெருமழை இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அந்த ஒரு சர்டனிட்டி இன்னும் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டே இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். தற்போது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மேக நடமாட்டம் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஒரு இன்டர்ன்ஸான ஒரு மேக சூழல் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. தமிழகம் முழுவதுமே ஒரு கிளவுடியான நிலவரம் இருப்பதே நம்மால பார்க்க முடிகிறது. இது மழை பொழிவை கொடுக்கக்கூடிய இந்த ரெயின் பேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த நிலவரத்தில் இருக்குன்னு பாருங்க. கடந்த 1 மணி நேரத்தில் இதனுடைய நகர்வை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 1 மணி நேரத்தில் தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அது நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்த சில மணி நேரங்களுக்கும் இந்த மழை பொழிவானது தொடர இருக்கிறது. ஒரு பக்கம் கீழே இந்த டீப் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்டென்ஸ் ஆகி கொண்டிருக்க, இந்த பக்கம் மழை பேண்டுகளும் தொடர்ந்து இந்த ரெயின் பேண்ட்ஸும் கரையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி நகரும் பட்சத்தில் எந்தெந்த பகுதிகளில் அடுத்த 1 மணி நேரத்திற்கான நிலவரத்தை இப்ப நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தான் குறி வச்சு இது நகர்ந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா பாத்தீங்கன்னா முந்தநேத்து இது டெல்டா மாவட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா சென்னைக்குமே ஒரு கூடுதல் மழையை கொடுத்துட்டு போச்சு. அதே மாதிரி இன்று தற்பொழுது இந்த பிரேக் முடிஞ்சு சென்னைக்கு மீண்டும் மழை தொடர இருக்கிறதா என்று மாலை வேளையில அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சோ அடுத்த 1 மணி நேரத்திற்கு பார்த்தோம்னா டெல்டா பகுதிகளில் காரைக்கால் பகுதிகளில் தான் பெரும்பாலும் மழைக்கு அதிகனமழைக்கு கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனா தென் மாவட்டங்களில் சில பகுதிகளில் மட்டும், ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மட்டும் மழைக்கான லேசான அளவில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகள் சில இடங்களில் மட்டுமே மிதமான அளவில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்த 1 மணி நேரத்திற்கான நிலவரத்தை நாம பார்க்கும்போது. ஆனால் டெல்டா பகுதிகளை பாருங்க, இந்த அடுத்த 1 மணி நேரம்ன்றதை தாண்டி ஒரு பெரிய ரெயின் பேண்ட் நகர்ந்து கொண்டே இருப்பதால இந்த மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இன்று மாலை வேளையில. சோ இந்த 1 மணி நேரத்துக்கான டேட்டா தாண்டி இன்று மாலை முழுவதுமே எப்படி இருக்க போகிறது, இன்று மாலை வேளை அடுத்த 1-2 மணி நேரத்தில் இது புயல் சின்னமாக மாற இருக்கும்போது நமக்கு மழையின் தீவிரம் அதிகரிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லையா. இப்ப பார்த்தோம்னா இந்த என்டையர் ஸ்ட்ரெச் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேகக்கூட்டங்கள் திரண்டு இருக்கக்கூடிய நிலையில மழைக்கு எங்கதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நமக்கு ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழலா இருக்கு. மொத்தமாவே மேகக்கூட்டங்கள் திரண்டு இருக்கக்கூடிய நிலையில ரெயின் அக்குமுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த ரெயின் அக்குமுலேஷன் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டத்தை மட்டும்தான், டெல்டா மாவட்டங்களை மட்டும்தான் நமக்கு இது தொடர்ந்து குறி காட்டிக்கொண்டே இருக்கிறது. அதே வேளையில தமிழகத்தின் பிற பகுதிகளில், அதாவது கடலோர மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கூடவே மழை பொழிவு அதிகம் ஆக போகிறதா இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு தற்போது வரை ஒரு தெளிவான ஒரு பதில் இல்லாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று மாலை வேளைக்கு பிறகு இந்த நிலவரம் மாறும் பட்சத்தில் நாளை முதல் இந்த தீவிரத்தை எந்தெந்த பகுதிகள் உணர இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அந்த வகையில் பாருங்க, நாளையுமே கூட டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து இங்க புதுச்சேரிக்கு மேலே, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கு இல்லையா, அது தொடங்குற இடத்துல இருந்து டெல்டா பகுதிகள் வரைக்குமே கூட நாளை
காலை நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பகுதியில் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் சென்னை மாநகரிலுமே கூட மழை மறுபடியும் வேகம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை பார்க்கிறோம். அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளிலும் மழை தீவிரமாவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த 2 நாட்களுக்கு இந்த டெல்டா பகுதியை ஒட்டி தான் இதனுடைய நகர்வு இருக்க போகிறது அப்படின்ற பட்சத்தில் பாருங்க, அது மேலே ஏற ஏற இந்த டெல்டா பகுதியில் இந்த மழை வந்து தொடர்ந்து ஒரு ஃப்ரெஷ் பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் இப்படி வந்துகிட்டே தான் இருக்கும். அதன் பிறகு இந்த மழையானது படிப்படியா டெல்டா பகுதிகளில் குறைய இருக்கிறது. ஏன்னா இதனுடைய நகர்வு பாருங்க, வடக்கு வடமேற்கு திசையில் நகர நகர இங்க டெல்டா பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிரேக் எடுக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆயிடுது. ஸோ வெள்ளிக்கிழமை மாலை நேரம் தாண்டி நமக்கு வந்து ஒரு பிரேக் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு தொடர்ந்து சனிக்கிழமை அந்த வேளையில இங்க சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையேயான இந்த கடற்பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த புயலின் கண் பகுதி நெருங்கும் நிலையில சென்னை கடற்கரையோர பகுதிகள், அதுக்கப்புறம் கீழே இங்க புதுச்சேரி தாண்டி டெல்டாவின் வடக்கு டெல்டா மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த பகுதி வரைக்குமே கூட கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த நிலவரம் இது கரையை கடந்த பிறகுமே கூட பாருங்க, கரையை கடக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை அன்று சென்னையில் எந்த அளவுக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுக்காக அதனோட இம்பாக்ட் இங்க கீழே டெல்டா மாவட்டம் வரைக்கும் இருந்தாலுமே சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் பாருங்க எந்த அளவுக்கு இடி மின்னலுடன் கூடிய ஒரு அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை நம்மால திரையில பார்க்க முடிகிறது. ஸோ இது புயல் சின்னமாக மாறினாலுமே கூட அதனுடைய தீவிரத்தன்மை ஓரளவுக்கு குறையும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே கூட இந்த பெருமழை அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஃபெங்கல் ஆனது தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது. ஸோ இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய நமக்கான இந்த மழை பொழிவு தான் நமக்கு சம்மர்ல நமக்கு தண்ணி கஷ்டத்துல மாட்டிப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கும் இது ஒரு ஆன்சரா இருக்க போகுது. ஸோ இது கரையை கடக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த நாட்கள் நமக்கு எப்படி இருக்க போகிறது பாருங்க. கரையை கடந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கு மழை பொழிவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் தாண்டி வட மாவட்டங்களிலுமே கூட கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த மாதிரியான மாவட்டங்கள், திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் கூட மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை பார்க்கிறோம். தொடர்ந்து பெங்களூரு நகருக்குமே கூட இந்த மழை பொழிவானது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த ஒரு வாரம் முழுக்கவே தமிழகம் மட்டும் இல்ல, தென்னிந்தியாவின் பிற பகுதிகள், கர்நாடகா, தெற்கு கர்நாடகா பகுதிகளிலுமே கூட மழை பொழிவை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த புயல் சின்னமானது. இந்த நிலையில தற்போதைய சூழலை இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்றத சேட்டலைட் வரைபடம் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழகத்தின் மீது படர்ந்து விழுந்திருக்கிறது இந்த ஃபெங்கலாக மாற இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட் 99B ஆளுமை. இந்த 99B அப்படின்ற பேரு அது புயல் சின்னமா மாறும் பட்சத்தில் இந்த ஃபெங்கலுடைய ஆளுமை இங்க மாநிலம் முழுவதுமே உணரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு மழை பொழிவு நமக்கு காத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த நிலவரம் தாண்டி இப்போ வந்து ரேடார் ரிஃப்ளெக்டிவிட்டி அந்த டேட்டாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பாருங்க எந்த இடத்துல ஆக்ஷன் அதிகமாக போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது இந்த டெல்டா பகுதிகள் தொடங்கி புதுச்சேரிக்கும் டெல்டா பகுதிகளுக்கும் இடையில் தான் மேஜர் ஆக்ஷன் போயிட்டு இருக்குது தற்போதைய சூழல்ல. இந்த அடுத்த 2 நாட்களுக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் இங்கே தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிலவரம் இந்த சிஸ்டம் மேல நகர தான் டெல்டா மாவட்டத்திற்கு கொஞ்சம் பிரேக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பெருமழை காரணமாக காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பயிர்கள் நீருக்கடியில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இது நகரும் பட்சத்தில் அங்க மழை குறைஞ்சாலுமே உள் மாவட்டங்களில் மழை வேகம் எடுக்கும் போது அந்த மழை நீருடைய வடிகாலாகவும் இந்த டெல்டா மாவட்டங்கள் தான் இருக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு வாரம் முழுக்கவே அதனை தாண்டியுமே கூட டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு சிக்கலான தருணம் தான் இருக்க போகிறது அப்படின்றதையும் நம்மால் உணர முடிகிறது. ஸோ இதனை சமாளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் நம்மிடையே இருக்கிறது. மக்கள் இதனாலவே கொஞ்சம் கூடுதல் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மழையின் தீவிரம் தற்போதைய சூழலில் ஓரளவுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கு சில பகுதிகள் அப்படின்னாலுமே கூட தொடர்ந்து இந்த மழை பொழிவு இன்று நீடிக்கத்தான் இருக்கிறது. இங்க டெல்டா பகுதிகளில் குறிப்பாக மாலை வேளைக்கு பிறகு நிலவரம் மாறுமா, இது புயல் சின்னமாக மாறிய பிறகு நிலவரம் மாறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்மிடையே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில இது கரையை கடந்த பிறகு அடுத்ததா இன்னொரு சிஸ்டமும் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. இந்த ஃபெங்கல் முடிஞ்ச அடுத்து என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சக்தின்னு இன்னொரு புயல் சின்னமானது உருவாவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ வரும் டிசம்பர் முதல் வாரம் வரைக்குமே கூட தமிழகத்திற்கு பெருமழை நமக்கு காத்து கொண்டுதான் இருக்கிறது. அதோட இன்டென்சிட்டி தான் மாறுபடுது. அது எந்தெந்த பகுதிகளில் அதனுடைய இன்டென்சிட்டி மாறுபடும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கே தவிர மழை நிச்சயம் டிசம்பர் முதல் வாரம் வரைக்குமே. ஸோ இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பார்க்கும்போது சென்னைக்கு இந்த பருவமழைக்கு கிடைக்க வேண்டிய மழை பொழிவு இந்த வரக்கூடிய இந்த 2 வாரங்களில் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இங்கே கூடுதலாகவே இருக்கிறது. அதே நேரத்தில்
நேரத்தில் டெல்டா பகுதிகளில் தொடரக்கூடிய இந்த மழைப்பொழிவு குறித்தான அச்சம்தான் தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏன்னா இந்த மழைப்பொழிவானது தொடர்ந்து அங்கே நீடிக்கவே அங்கே தண்ணீர் ஏற்கனவே வயல்வெளிகளில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்றத நம்ம செய்திகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வடிகால் பகுதிகளாகவும் இருக்கக்கூடிய நிலையில அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குமோ என்ற ஒரு அச்சம் நமக்கு எழாமல் இல்லை. இந்த நிலையில இப்போ நம்ம திரையில பார்த்து கொண்டிருப்பது இந்த ரேடார் இமேஜரியை பார்த்துட்டு இருக்கோம். இங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க, அடுத்த ஒரு மணி நேரத்தில் டெல்டா பகுதிகள் முழுவதிலுமே மழை பொழிவு தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல். சீர்காழி தொடங்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவு தீவிரமாக இருக்க போகிறது அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு அப்படின்றத நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். அந்த வகையில் மேல திருமுல்லை வாசல் தொடங்கி சீர்காழி, திருவெண்காடு, காவேரிப்பட்டினம், திருக்கடையூர், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கிளியனூர், கொல்லுமாங்குடி, தேதியூர், நன்னிலம், அதே மாதிரி காரைக்காலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், திருமலைராயன்பட்டினம், இந்த பகுதிகளில் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மழை பொழிவு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே நம்ம கீழே வர வர பார்த்தீங்கன்னா மழை இன்னும் தீவிரமாகிறது அப்படின்ற ஒரு சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. வடக்கு டெல்டா மாவட்டங்களை விட அதற்கு கொஞ்சம் கீழே இறங்க மழை தீவிரமடையக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். கும்பகோணத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஆடுதுறை, நீரத்தநல்லூர், கும்பகோணம், பாபநாசம், மத்தகரம், வலங்கைமான், கொடவாசல், ஆலங்குடி, அம்மாப்பேட்டை, நீடாமங்கலம், நன்னிலம், வெட்டாறு, திருவாரூர், கீழ்வேலூர், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, கட்சணம், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, உள்ளிக்கோட்டை, ஒரத்தநாடு, இந்த பகுதிகளும் தஞ்சாவூர் நகரை ஒட்டியிருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளிலுமே கூட மழை பொழிவு தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்க பாருங்க, இங்க டெல்டா பகுதியை ஒட்டிருக்கூடிய வேதாரண்யம், அந்த பகுதிகள் எல்லாமே மழை தீவிரம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மால பார்க்க முடிகிறது. திருத்துறைப்பூண்டி, தகட்டூர், முத்துப்பேட்டை, பெருகவலந்தான், மதுக்கூர், இந்த பகுதிகளிலுமே கூட மழை தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கின்றன. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கான நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐயம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் கூட இந்த மழை கவராவது சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த புதுச்சேரி டு சென்னை ஸ்ட்ரெச்ல ஒரு சின்ன பிரேக் இருக்கு, அது முடிவுக்கு வரவும் வாய்ப்பு இருக்கிறது. சென்னையின் புறநகர் பகுதிகள், தென் சென்னை பகுதிகளில் ஒரு லேசான அளவில் மழை அடுத்த ஒரு மணி நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் நம்மிடையே இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. மதுராந்தகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகளிலுமே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி பிற பகுதிகளில் ஒரு ட்ரையான ஃபேஸ் இருந்தாலுமே வரும் நாட்களில் இது தீவிரம் எடுக்க போகிறது மழை. அதாவது இங்க கரையை கடந்த பிறகு உள்ள நகர வட மாவட்டங்களுக்கு மழை பொழிவு தரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த வட மாவட்டங்களோடு சேர்ந்து கொங்கு மண்டலத்திலுமே கூட இந்த மழை பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஸோ வழக்கமாக வடகிழக்கு பருவமழைனா நம்ம இங்க வட மாவட்டங்கள், அதுக்கப்புறம் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா பகுதிகளில் பெரிய மழை கொடுக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூட. ஆனா இது கொங்கு மண்டலம் வரைக்குமே கூட அதனுடைய தாக்கம் இருக்க போகிறது அப்படின்னும் போது முழுமையாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பருவகாலமாகத்தான் இந்த வடகிழக்கு பருவமழையானது அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஃபெங்கலாக இது பலமடைந்த பிறகு இதனுடைய நகர்வினால் இன்னும் ஒரு பெருமழை பொழிவு தமிழகத்தில் பரவலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்பது நமக்கு ஒரு நல்ல செய்தியாகவே அமைந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரை ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அது சென்னையின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரிகளில் இருந்து தான் நமக்கு குடிநீருக்கான அவசியம் அங்கிருந்து தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. அப்படின்ற நேரத்தில் அந்த பகுதிகளிலுமே கூட மழை பொழிவு நல்லா இருக்க வேண்டியது நமக்கு அவசியமாகிறது. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 3000 மில்லியன் கன அடி பற்றாக்குறை இருக்கிறது சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளில். ஸோ இந்த மழைப்பொழிவு நமக்கு கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சம்மரில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிலவரம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா 2019 நம்ம பார்த்தோமே அந்த மாதிரி ஒரு நிலவரம் வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இங்கு எழாமல் இல்லை. ஸோ வரக்கூடிய நாட்கள் நமக்கு அதீத மழை பொழிவை கொடுக்க இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயம் வராமல் இருக்க போகிறது என்பதுதான் இந்த வடகிழக்கு பருவமழை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. அதன் பிறகு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 99B சைக்ளோனாக புயல் சின்னமாக மாற இருக்கிறது. சைக்ளோன் ஃபெங்கல், அதனுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது, எந்தெந்த பகுதிகளுக்கு மழை கிடைக்க போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.